திருநெல்வேலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதுவதற்கு தாமதமாக வந்ததாக கூறி இளம்பெண்ணை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்காததைத் தொடர்ந்து அவர் பள்ளி கதவின் மீது சாய்ந்து அழுத சம்பவம் நடந்துள்ளது. பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியின் குரூப் 4 தேர்வு மையத்தில் 500 மாணவர்கள் தேர்வு எழுத இருந்த நிலையில் 79 மாணவர்கள் தேர்வுக்கு வரவில்லை. இதனிடையே இளம்பெண் ஒருவரை தாமதமாக வந்ததாக கூறி அதிகாரிகள் தேர்வுக்கு அனுமதிக்கவில்லை. இதனால் மனமுடைந்த அப்பெண் பள்ளியின் வெளியே நீண்ட நேரமாக அழுது புலம்பியபடி நின்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல்லில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு தாமதமாக வந்ததாக கூறி தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்காததால் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் அழுதபடி சாலை மறியல் செய்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் கிழக்கு GTN சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருந்தது. இதையொட்டி சின்னாளப்பட்டி, சானார்பட்டி, ஆத்தூர் உள்ளிட்ட ஊர்களில் இருந்து தேர்வு மையத்திற்கு காலை 8:55 மணிக்கு வந்த பிறகும் மையத்திற்குள் செல்ல அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண நான் 9:57 விட்டவங்க 9 மணி வரைக்கும் நீ விட வேண்டாம். 9:05 வரைக்கும் கூட ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதானே. எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஆச்சு, நான் இல்லைன்னா சொல்லல. ஒரு 5 செகண்ட் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கு உள்ள விட மாட்டேன்றாங்க. நாங்க என்னதான் சார் பண்றது? ஒண்ணு இந்த பிரைவேட் ஜாப் ஒரு கடை இருக்கக்கூடாது, ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க. எல்லாமே கவர்மெண்ட் எடுத்துக்கணும். எடுத்தா மட்டுமே நாங்க எங்க அதுல முன்னேற முடியும். எல்லா பிரைவேட் ஜாப்லயும் போய் பாருங்க, நாள் முழுக்க நிக்க வைக்கிறாங்க. போய் கால் வலியோட நைட்டு தூக்க முடியல, அவ்வளவு கால் வலி. அடுத்த நாள் எந்திரிச்சு திரும்ப வரணும். என்ன கவர்மெண்ட் வேலை? அவங்க என்ன வேலை பாக்குறாங்க? எனக்கு பதில் சொல்லியே ஆகணும். இப்ப என்னை உள்ள விட மாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்? ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.